அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு எதிரிகளை வெல்லும் ஜாதகம் எவ்வாறு இருக்கும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 6ஆம் வீடு 8ஆம் வீடு என்பது ஜாதகருக்கு வேண்டாத பலனையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது கடன், நோய், வம்பு, வழக்கு இது போன்ற துர்பாக்கிய நிலைமையும் ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக எந்த ஒரு லக்னத்திற்கும் எதிரிகளோடு போராடி வெற்றி பெற லக்னம் லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். எந்த ஒரு லக்னத்திற்கும் லக்னம் லக்னாதிபதி சுபர்களோடு இணைவதோ அல்லது லக்னத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் அல்லது கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அமர்ந்திருந்தாலும் சுபர்களின் பார்வையை பெற்றிருந்தாலும் ஜாதகரின் லக்னம் லக்னாதிபதி ஒரு நல்ல நிலைமையில் எத்தகைய ஒரு கடுமையான சூழ்நிலையும் சமாளித்து வெளிவருகின்ற ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு லக்னத்திற்கும் 6ஆம் அதிபதி பொதுவாக 6ஆம் அதிபதி 6இல் ஆட்சி பெற்றிருந்தாலும் ஆட்சி பெற்று வக்ரம் அடைந்திருந்தாலும் அல்லது 6ஆம் அதிபதியை மற்றொரு துர்ஸ்தானாதிபதியான 12ஆம் அதிபதியை தொடர்பு கொண்டாலும் அல்லது 6ஆம் அதிபதியை 8ஆம் அதிபதி தொடர்பு கொண்டிருந்தாலும் சர்வ நிச்சயமாக ஜாதகரின் எதிரி அவயோக தசாபுக்தி காலங்களில் ஜாதகரோடு துன்ப பலனை ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஒரு துருஸ்தான அதிபதியோடு மற்றொரு துருஸ்தான அதிபதிகள் தொடர்பு கொள்வது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் அதிபதியை சுபகிரகங்கள் தொடர்பு கொண்டிருந்தாலும் 6ஆம் இடத்தை சுபகிரகங்கள் தொடர்பு கொண்டிருந்தாலும் ஜாதகர் ஒரு நல்ல ஒரு தெளிவான மனநிலையில் பெரிய அளவு வன்முறை இல்லாமல் தனக்கு என்ன நியாயமோ அதை சட்ட போராட்டம் நடத்தி அல்லது பல்வேறு விதங்களில் அமைதியாக ஒரு வன்முறை இல்லாத வண்ணம் ஜாதகர் தனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை பெற்று எதிரிகளோடு போரிட்டு அதாவது போராடி நல்ல நிலைமையில் பெற்று கொள்கிற ஜாதகருக்கு வேண்டிய நியாயத்தை ஏற்படுத்தி கொள்வார். 6ஆம் இடத்தை சுபர்கள் பார்ப்பது இங்கு எதிரி ஸ்தானத்தை வலுப்படுத்தும் என்று கூறப்பட்டிருந்தாலும் 6ஆம் இடத்தை 6ஆம் அதிபதியை சுபர்கள் தொடர்பு கொள்வது ஜாதகருக்கு பெரிய அளவு வன்முறை இல்லாமல் நியாயமான ஒரு கோரிக்கைகள் ஜாதகருக்கு கிடைக்கப்பெறும். எனவே லக்னம் லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். லக்னத்திற்கு யோகாதிபதி 6ஆம் அதிபதியோடு இணைந்திருந்தாலும் 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் ஜாதகருக்கு எதிரிகளோடு வெற்றி பெறுகின்ற ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே லக்ன யோகாதிபதிகள் 6ஆம் அதிபதியோடு தொடர்பு பெற்றிருந்தாலும் அல்லது லக்ன யோகாதிபதியே 6ஆம் அதிபதியாக வந்தாலும் ஜாதகர் நிச்சயமாக எதிரிகளோடு போராடி வெற்றி பெறுகின்ற ஒரு பலனாக இருக்கும். எனவே லக்னம் லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 5, 9, 11 கூடிய அதிபதிகள் 6ஆம் அதிபதியோடு தொடர்பு பெற்றிருந்தாலும் அல்லது 5, 9, 11 கூடியவர்கள் 5, 9, 11 ஆட்சி பெற்றிருந்தாலும் அல்லது 5, 9, 11 கூடியவர்கள் தங்களுக்குள் தொடர்பு பெற்றிருந்தாலும் ஏதோ இரு கிரகமாவது 5, 9ஆம் பாவாதிபதிகள் தங்களுக்குள் இணைவு பெற்றோ தொடர்பு பெற்றோ இருந்தாலும் 6, 8, 12 மறையாமல் நல்ல திரிகோணஸ்தானங்களில் அமர்ந்திருந்தாலும் நல்ல பலன்கள் இருக்கும். 1, 5 பரிவர்த்தனை ஏற்பட்டிருந்தாலும் அல்லது 5, 9ஆம் அதிபதிகளின் பரிவர்த்தனை ஏற்பட்டிருந்தாலும் 9, 11ஆம் அதிபதிகளின் பரிவர்த்தனை ஏற்பட்டிருந்தாலும் ஜாதகர் எதிரிகளோடு போட்டி போட்டு எளிதில் வெற்றி பெறுகின்ற ஒரு பலனாக இருக்கும். பொதுவாக 6இல் பாவ கிரகங்கள் இருப்பது 6இல் சனி, செவ்வாய், ராகு, கேது, சூரியன் போன்ற அசுப கிரகங்கள் இருப்பது ஜாதகர் எதிரிகளோடு போட்டு வெற்றி பெறுகின்ற ஒரு பலனாக கூறப்படுகிறது. 6ஆம் அதிபதி வக்ரம் அடைந்திருந்தாலும் 6ஆம் அதிபதி லக்ன திரிகோணாதிபதிகளின் தொடர்பை பெற்றிருந்தாலும் இங்கு லக்னம் லக்னாதிபதி ஓரளவில் நல்ல நிலைமை பெற்றிருந்தாலும் ஜாதகர் எதிரிகளோடு போட்டு வெற்றி பெறுகின்ற ஒரு பலனாக இருக்கும். எனவே 6இல் ராகு கேதுக்கள் அமர்ந்து 6ஆம் அதிபதி திசையாக வந்தாலும் உதாரணத்திற்கு 6இல் அசுபர்கள் அமரலாம், ஆனால் தசை வராமல் இருப்பது நல்ல பலனாகவே இருக்கும். ஏனென்றால் 6இல் அமர்ந்துள்ள கிரகம் ஜாதகருக்கு அசுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும்.
எனவே ஆறில் அமர்ந்து ஒரு ஆறில் அசுபர்கள் அமர்ந்தாலும் 6ஆம் இடத்தோடு மற்றொரு சுபகிரகங்கள் தொடர்பு கொள்வது மிகவும் அவசியம். எனவே இங்கு லக்னம் லக்னாதிபதியின் வலு மிகவும் அவசியம். 6ஆம் அதிபதி லக்ன யோகாதிபதியாக வந்தால், உதாரணத்திற்கு கன்னி லக்னத்திற்கு 6இல் அமர்கின்ற சனி இங்கு எதிரிகளோடு போட்டி போட்டு வெற்றி பெறுகின்ற ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுப்பார். 5ஆம் அதிபதியே 6இல் இருந்தாலும் ஜாதகர் சனி லக்னத்திற்கு யோகாதிபதியாக வருவதால் சனி பகவான் இறுதியில் ஜாதகரை கடுமையான போட்டி போட வைத்து, எதிரிகளோடு போட்டி போட வைத்து ஜாதகருக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே 6ஆம் அதிபதியை மற்ற 8, 12ஆம் அதிபதிகள் தொடர்பு கொண்டாலும் எதிரி ஸ்தானம் என்பது வலுவிழக்கும். 6ஆம் அதிபதியை 8ஆம் அதிபதி தொடர்பு கொண்டாலும் ஜாதகருக்கு உடல் போன்ற கடன் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் இங்கு 6ஆம் அதிபதியை 8ஆம் அதிபதி தொடர்பு கொள்வது நிச்சயமாக 6ஆம் இடத்து ஆதிபத்திய கெடுபலன்களை குறைக்கின்ற விதமாகவே இருக்கும். எனவே 6ஆம் அதிபதி வக்ரம் அடைந்திருந்தாலும் 6ஆம் இடத்தோடு சுபர்கள் தொடர்பு கொண்டிருந்தாலும் லக்னம் ஓரளவு நல்ல நிலைமையில் இருந்தால் ஜாதகர் போட்டி போட்டு கட்டாயம் வெற்றியை ஏற்படுத்தி கொள்வார். எனவே 6, 8ஆம் அதிபதிகள் அல்லது 6, 8ஆம் அதிபதிகளின் தொடர்பு பெற்ற கிரகங்கள் ஜாதகருக்கு வம்பு வழக்கினை ஏற்படுத்தி கொடுத்தாலும் மற்ற ஆதிபத்திய வீடுகளான லக்னாதிபதி, 3ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி ஜாதகரின் வெற்றியை தீர்மானிக்கின்ற ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். எனவே கடன், நோய், வம்பு வழக்கு 9ஆம் அதிபதியும் தீர்த்து வைப்பார். 3, 11ஆம் அதிபதிகள் தீர்த்து வைப்பார்கள் என்று கூறப்பட்டிருந்தாலும் 3 அல்லது 11ஆம் அதிபதி அல்லது லக்னாதிபதி கடன், நோய், வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள் நல்ல பலன்களை வெற்றி பெற வைப்பார்கள் என்று கூறப்பட்டிருந்தாலும் 5, 9 கூடிய கிரகங்களும் ஜாதகருக்கு எதிரிகளோடு போட்டி போட்டு ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு பலனையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். எனவே லக்ன யோகாதிபதி நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். 6இல் பாவர்கள் அமர வேண்டும். 6இல் வக்ர கிரகங்கள் இருந்தாலும் நல்ல பலன்கள் இருக்கும். எனவே 6இல் ராகு கேதுக்கள் அமர்ந்து தசை வராமல் இருப்பது நல்லது. தசை நடப்பில் வந்தாலும் இங்கு 6ஆம் இடத்தை சுபர்கள் தொடர்பு கொள்வது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இங்கு மற்ற பாவாதிபதிகளின் நிலைமை, இங்கு 6ஆம் அதிபதி 6இல் சனியோடோ ராகுவோடோ அமர்ந்து சுபர்களின் பார்வையை பெறாமல் இங்கு ராகு திசை ஏற்படுவதாக எடுத்துக்கொள்வோம். கன்னி லக்னத்திற்கு கும்பத்தில் ராகு பகவான் அமர்ந்து 6ஆம் இடத்தை எந்த சுபர்கள் தொடர்பு கொள்ளாமலும் இங்கு சனி பகவான் இங்கு மிதனத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். இங்கு 6ஆம் இடத்து ராகு திசை சுபர்களின் தொடர்பை பெறாமல் வருகின்ற பட்சத்தில் இங்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் தொழிலில் கொடுக்கல் வாங்கலில் ஜாதகர் வழக்கை சந்திப்பார். ஆனால் இங்கு நாம் அந்த வழக்கை ஜாதகர் எவ்வாறு மீண்டு வருவார் என்று பார்க்க லக்னாதிபதி 5ஆம் அதிபதியான சனி, 9ஆம் அதிபதி 11 குடையவர், தனகாரகனான குரு அல்லது 2, 9 குடையவனான சுக்கிரன் போன்ற அத்தனை கிரகத்தையும் நாம் இங்கே தொடர்புபடுத்தி பலன் கூற வேண்டும். எனவே 6இல் இருக்கின்ற ராகு பொருளாதார விஷயங்களில், பண விஷயங்களில் மோசடி வழக்கை ஜாதகரை சிக்க வைத்தாலும் 10இல் அமர்கின்ற சனி இங்கு 5ஆம் அதிபதி 10இல் இருப்பதாலும் இங்கு மற்ற பாவாதிபதிகளின் நிலைமை, குரு, சுக்கிரன், லக்னாதிபதி இவர்களின் நிலைமை, நடக்கின்ற தசா புக்தி என்ன, ராகு திசையில் சனி புக்தியில் வழக்கு ஏற்பட்டு புதன் புக்தி நடக்கிறதா அல்லது கேது புக்தி நடக்கிறதா, சுக்கிர புக்தி நடக்கிறதா, இந்த புக்திநாதர்கள் வழக்கில் வெற்றி பெற சில நிலைகளில் புக்திநாதர்கள் சுபபலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ராகு திசை 18 வருடம் மோசமாக ஒரு சில நிலைகளில் சுபரின் தொடர்பை பெறாத ராகு கெடுபலன்களை கொடுத்தாலும் புக்திநாதன் நல்ல நிலைமையில் இருந்தாலும் ராகு கொடுக்கின்ற கெடுபலன் ஜாதகர் சமாளிக்கக்கூடிய விதமாகவே இருக்கும். எனவே 6இல் ராகு, சனி, செவ்வாய், கேது போன்ற அசுப கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் இங்கு மற்ற கிரகங்களின் தொடர்பு 5, 9, 11ஆம் இடத்தோடு லக்ன யோகாதிபதிகள் தொடர்பு கொள்கிறார்களா என்று இது போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் தொடர்புபடுத்தி பார்த்து பலன் கூற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.